சமூகம் முதல்ல வீட்டுக்கு போய் குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகுடே. அட போங்க அண்ணாச்சி, நானே குழம்பி போய் கிடக்கேன். என்னண்ணே பழைய குருடி கதவை தரடின்ற கணக்கா சொல்லிட்டு தெரியுற? அண்ணே அந்த புள்ள ஊர் அறிய உமா கொடுத்து உசுரை காப்பாத்திருக்கல, அது ஆளுக்கு தெரிஞ்ச அசிங்கமா போறதுக்கு முன்னால நம்மளே பேசி முடிச்சிரோன்னு மாமா முடிவு பண்ணிட்டாரு. அதுதானே கதை. எடக்கல்லு மாதிரி இருந்துட்டு என்னமா பேசுதாப்ல? சின்ன பையதான், ஆனா கரெக்டா சொல்லிட்டாம்ல. அது ஊசி போற புள்ள, நான் பொட்டல கட்டுறவேன். என்ன எப்படி அதுக்கு பிடிக்கும்? அதுக்கு எது இஷ்டம்னு நமக்கு தெரியாதுல்ல. சம்மோ முதல்ல ஒரு போனை போட்டு பேசுடே. ஆனா அந்த புள்ள போன் நம்பர் என்கிட்ட இல்லையே. அண்ணே ஏன்ட்ட இருக்குனே, முறைக்காதனே. ஏலே உனக்கு எப்படி? அன்னைக்கு மைனி வண்டியில மோதி விழுந்துட்டோம்ல, அதுக்கப்புறம் மைனியை கூட்டிட்டு நீங்க போயிட்டீங்க. நீங்க போன பிறகு நான் அந்த டிரைவர் கிட்ட பேசி நம்பர் வாங்கி வச்சிருக்கேனே. நம்பர் ஊர்ல இந்த தாரே வெட்டிக்கலையா பொக்கா? உடனே முருகா. என்னனே ரிங்க போகுது. சம்மோ பேசுடே. ஹலோ, யாரு? ஹலோ சொல்லுடா. சொல்லுடே. ஹலோ, என்னது பஸ்? அண்ணே ஏதாவது பேசுனே. ஹலோ சொல்லுடே. ஹலோ பரணியா? ஆமா நீங்க? ஏபோல நான் தான். என்ன தெரியலையா? போன்ல எப்படிங்க தெரியும்? நான் தான் சம்முவா. தெரியுது, சொல்லுங்க. அப்புறம் எப்படி இருக்க? இல்ல காலையில சிவபால வந்தேன். சரி, ஏதோ மாமா பேசி முடிக்கின இல்ல குடும்பத்தோட வாங்கன்னு சொன்னாரா? அதுக்கு என்ன இப்போ? இல்ல பொசுக்குன்னு மாமா எப்படி சொல்லிவிட்டாரே, உனக்கு இதுல சம்மதமானு கேட்கலாம் தான். சம்மதம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அதுக்கு இல்ல, நீ தானே கல்யாணம் புள்ள, உன்னைய கேட்காம. சாயங்காலம் பேசி முடிப்பாங்க, வந்து சேரு. ஏவுல இல்ல உனக்கு இஷ்டமான்னு சொல்லு. தெரியல. தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தெரியலன்னா தெரியலன்னு அர்த்தம். வச்சிடுறேன். ஏவுல சரி 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 சரி. நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சரி சரி சரி. ஒன்னும் புரியலையே. ஓஹோ சரி சரி சரி. சாயந்தரம் பேசிப்போமா? கடையில் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி. சரி சரி வச்சுட்டா. டாட்டா. சரி வச்சுட்டா. அது வந்து என்னாச்சு? எடே சம்முவா, அது அங்க போன வச்ச சத்தம் இங்க வரைக்கும் கேக்கு. நீ இன்னும் இப்பதான் டாட்டா கிட்டான்னு ஆரம்பிக்க. என்னச்சு பேசிட்டே இருக்கும்போது பட்டுன்னு போன வச்சுட்டா. சரி அதை விடு. என்ன சொல்லுச்சு? இல்ல ஒன்னும் ஆமான்னு சொல்லாம இல்லன்னு சொல்லாம நடு சென்ட்ரலா பேசி பிடிச்சு. எடே இல்லன்னு சொல்லலடே, அப்ப ஆமான்னு தானே அர்த்தம். ஆமான்னு சொல்லியே, ஒருவேளை இல்லன்னு எடுத்துக்கிட்டா? அண்ணே உன்னெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காதனே. இல்லனே நான் என்னத்துக்கு சொல்லுதம்னா, உன்னையெல்லாம் பார்த்து பார்த்து தேடணும்னே. ஏன்னா உன் முகத்துல பாதிய தாடி வச்சு மறைச்சு புட்ட, மீதி பட்டைய போட்டு மறைச்சு புட்ட. அது போக மிச்சம் இருக்கிறது 2 கண்ணும் ஒரு கூரான மூக்கும் தான். இத அவங்க தேடி தேடி பார்த்து உன்னை பிடிக்கணும்லனே, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னே. எடே முதல்ல பேசி முடிடே, அப்புறம் அப்படி அப்படியே பேசி சரி பண்ணலாம். என்ன இல்லை சம்முவா, சாயங்காலம் போறப்ப சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிப்போ. பார்த்த உடனே படக்கணும் தோணலாம். என்னண்ணே ஸ்கூலுக்கா போற? எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போறோம்ல, டீசன்ட்டா போறோம்ல. ஒண்ணும் வேண்டாம், நில்லு. இல்ல வீரா சீப்படு. அண்ணே சீப் எல்லாம் எதுக்குண்ணே? இங்க பாரு, குனி குனி. நல்லா சூப்பர் ஸ்டார் கணக்கா கோதி விடணும்னே தலைய.
எப்படி இருக்கு? ஐயா ஏலா என்ன பகையில பிக் பாயிட்டா? நான் சொல்றது கேளு. இல்ல தலைவர் போட்டா கூட இருந்தா தெம்பா இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு நாள் நாங்க சொல்றதை கேளுங்க மாப்ள. மாப்பிளையா? ஏலா எப்போ நான் உங்களுக்கு அண்ணன் தான். சரி மாப்ள. அண்ணன் திருநூறு கொண்டு வாலா. அண்ணே இந்தாண்ணே. வெற்றிவேல் முருகன் கரோகரா. அண்ணா என்ன காவடி தூக்குவா போற? ஃபங்க்ஷனுக்கு போறோம். நல்லா அழகா திருநீர் வைக்கணும். எங்க காட்டு கொஞ்சம். ஒண்ணும் தெரியாது. நல்லா இருக்கு. என்னடா ஆள் ஆளுக்கு நீ டிசைன் பண்ணுதிய? என்ன போலாமா? அப்பா வரட்டும். அண்ணே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையா? அப்பா எங்கேயும் வராது, பேசவும் செய்யாது. விடுன, அப்பாவை அங்க யாரும் எதிர்பார்க்க மாட்டாவ. நம்ம பக்கம் பேசுதான் அத்தை இருக்காவல்ல. அண்ணே கிளம்புவோமா? வாலா சாமி கும்பிடுவோம். அண்ணே நீ சாமி கும்பிடுனே. ஆனா கொஞ்சம் வெரசா கும்பிடு. சாமியே டயர்ட் ஆகுற அளவுக்கு கும்பிடாத. வாலா வாலா பேசாம வால. முருகா, நான் என்ன நினைக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். இதுகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணணும்னு வைராக்கியமா இருந்தேன். இப்போ அப்படிதான் இருக்கேன். ஆனா இப்போ நான் பண்ண போறது சரியா தப்பான்னு நீதான் சொல்லணும். முருகா, என் அண்ணன் ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் முடிச்சா எங்க எல்லாருக்கும் பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைக்கும். அதனால இந்த சம்பந்தத்தை என் அண்ணனை ஒத்துக்க சொல்லு முருகா. முருகா, என் தங்கச்சோளுக்கெல்லாம் வயசாகுது. இப்பவே எல்லாம் கிளவி மாதிரி பேசுற ஆளுவ நீதான் முருகா. காலத்துல அவளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அதை விட எங்க அண்ணனுக்கு வயசாகுதுல முருகா. அது தாத்தா ஆனதுக்கு அப்புறமா அப்பாவாக முடியும். நீயே சொல்லு முருகா. முருகா, எங்களுக்கு கல்யாணம் பேச போறப்போ அண்ணன் கூட ஒரு மைனியோட போனா தானே மரியாதையா இருக்கும். இது கொஞ்சம் நியாயமா தான் இருக்கு முருகா. இருந்தாலும் ஒரு யோசனையால இருக்கு. சம்பந்தம் பேச வர சொல்லி இருக்கிறவரு மாமா. அவர்கிட்ட வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல முருகா. அப்புறம் என்ன முருகா, தொண்ணு பேசாம சீக்கிரம் கிளம்ப சொல்லு முருகா. கிளம்புமா? எட சம்மு சும்மா ஜம்முன்னு இருக்கடே. என்ன சொல்லுத? வேற சொல்லுத? இல்லனே, மாப்பிள கணக்கா ரொம்ப ஜம்முன்னு இருக்குன்னு சொன்னனே. ஆமாண்ணே. கிளம்புவோம். இங்க வாட்டி. வாங்க. என்ன போமா? போலாம். அண்ணே 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 சேத்த நில்லுனே. என்னடா? மீசையில முறுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் ஏத்தி விடுறேன். இப்ப போலாம்னே. சரி, கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு ஆட்கள் வராங்க. நான் கூப்பிடுதேன். வாங்க மருமவனே, வாங்க 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 வாங்க. என்ன இதுக்கு பேர் தான் மாப்பிள்ளை முறுக்கா? இது தேனி வர நேரம். அப்படி இல்ல மாமா. வா சம்முவா, வாங்க பிள்ளைகளா. ஏலே அண்ணன் வரல? அப்பாதான் எந்த விசேஷத்துக்கு போறது இல்லன்னு உங்களுக்கு தெரியும்ல அத்தை. எல்லாம் மத்த விசேஷம்னா சரி, அவங்க தான் முன்னாடி நின்று நடத்த வேண்டியவங்க. இதுக்கு வரலினா எப்படி? இல்ல மாமா, தப்புதே. சரி சரி, எதுலமா வந்திய? அது அப்படியே நாங்க நடந்து வந்துட்டோம் மாமா. எல்லாம் சொல்லியிருந்தா வண்டி அனுப்பியிருப்போம்ல. ஆமாலே, சொல்லி இருந்தா அனுப்பி இருப்போம்ல. பக்கத்துல தானே அத்தை, அதான் அப்படியே நடந்தே வந்துட்டோம். சரி சரி, உள்ள வாங்க வாங்க. சரி வாங்கம்மா. வாலா வருவோனே. அண்ணே அண்ணே, என்னடா? வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாண்ணே. ஐயோ, வலது காலா? அண்ணே, நீ பதட்டமா இருக்குதானே தெரியுது. அதுக்காக வலது எது இடது எதுன்னு கூடவா மறந்துடுவ.
நீ சாப்பிடுற கைக்கு நேரா கீழே இருக்கு பாரு, அதுதான் வலது காலு. அதை எடுத்து வச்சு உள்ளவா. ம், ம். அண்ணே அண்ணே ரொம்ப பண்ணாதண்ணே. வா வாண்ணே. என்ன எல்லாம் ரெடி பண்ணி விட்டீங்களா? பண்ணிட்டோம் அண்ணாச்சி. மாப்பிள்ள, என் மருமவனே வாங்க. எல்லாம் ஏல நிக்கிறா? வா மாப்பிள்ள. ஏய் நிக்க, நீ முக்கியமான ஆளு. வாப்பா உட்கார். ஐயோ வால, வா உட்கார் வா. நீ போய் நிக்க. நீ நிக்க கூடாதியா? உட்கார் உட்கார் மருமவனே. அத்தை, ஏதாச்சும் வேலை இருக்கா? இலே, இங்க நீங்க விருந்தாளிய ஒன்னும் செய்ய வேணா, நான் பாத்துக்கிடுதேன். இருங்க, வந்துடுதேன். எக்கா, அண்ணனை பாரு. ஒன் பாத்ரூம் வர மாதிரியே உட்கார்ந்துருக்கு பாரு. கீட்டி, அவனை கொஞ்சம் சிரிக்க சொல்லு. ஒரு போட்டோல இப்படிதான் இருக்கும் மூஞ்சி. சும்மா ரெட்டி. சரி, இது நல்லாவே இல்ல. சரி, இதுக்கு அதுவே தேவல. ஐயே, என்ன இப்பவும் அண்ணன் மூஞ்சி ஒன் பாத்ரூம் போற மாதிரியே இருக்கு? ஐயே, ஏய், பேசாம இருங்கட்டி. யாராச்சும் கேட்டு நம்மள பத்தி என்ன நினைப்பாவா? நமக்கா கல்யாணம்? அவனுக்கு தானே. ஆமா, மைனிய காணுமே. ஆமால, அதானே காணோம். எங்க? ஏ எசக்கி, உன் ஆளு வரா. வா இசக்கி. ஏம்டே 4 பேர் நிக்கோம், நீ என்னப்பா அவளை மட்டும் வான்னு சொல்லுத? நீங்களும் வாங்க. எங்க வர்றது? இப்ப எதுக்கு அவனை போட்டு கொமைக்கிற? இசக்கி, இந்த தாவணி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி, நீ போ. எசக்கி, இந்த தாவணி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுக்கு போ. எக்கோ, போலீஸ் வருது, போலீஸ் வருது. எங்க? முத்துப்பாண்டி அத்தான் தான் வராவன்னு சொன்னியா? மாப்பிள்ள, உட்காருங்க. உட்காரு உட்காரு. உட்காருங்க. நீ இல்ல ஏன் நிக்க? உட்காரு. உட்காருங்க. முக்கியமான ஆளு நீ நிக்கப்படாது. போலீஸ் பக்கத்துல வந்ததும் அண்ணன் நெசமாவே குத்து விளக்க திருட வந்த மாதிரி முழிக்காம பாரு. ஏய், ரொம்ப ஓட்டாதீங்க டி. எப்படி உட்கார்ந்து இருக்கு பாரு. அது இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சு கூட பாத்திருக்காது. ஆமா ஆமா, நம்மளை எல்லாம் கழிச்சு கட்டிட்டு அவன் நிம்மதியா கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தான். அவன் முதல்ல சிக்கிட்டான். என்னால இப்பவும் நம்ப முடியல. என்ன? அவ டாக்டருக்கு படிச்சவ, மாமா கௌரவத்தை பாக்குறவரு, எப்படி ஒத்துக்கிட்ட அவனுதான். எக்கா, அதெல்லாம் அத்தை தான் ஏதாவது பேசி ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆமா டி, அப்படிதான் இருக்கும். எக்கா, அண்ணன் கூப்பிடுது.
அண்ணன் முகம் 1 பாத்ரூம் போற மாதிரி இருக்குன்னு சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு. சின்ன புள்ள மாதிரி நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்காம பாரு. என்ன மச்சான்? அது ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லுங்க. அது பாத்ரூம் போகணும். அட பாத்ரூம் உள்ளதா இருக்கு, போயிட்டு வாங்க. இங்கே வந்துருங்க. முதல்ல வாயில இருக்கிற தண்ணியை முழுங்குங்க. என்ன புள்ள, எல்லாரும் கீழே இருக்காங்க, நீ எங்க ஒத்தல நிக்க? அதான் கம்பெனி கொடுக்க நீ வந்துட்டல்ல. நின்ன பார்த்ததும் ஏன் அப்படி அதிர்ச்சியான? ரொம்ப கேவலமா இருக்கேனா? இப்போ ஆமாவா இல்லையா? என்ன புள்ள? அப்புறம் நம்பலாமா? எனக்கு சரியா கேக்கல. நிஜம்தான் புள்ள, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கணக்கால இருக்க. எனக்கு அது தெரியும், இருந்தாலும் நீ என்ன சொல்லுவேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அப்பத்துல இருந்து அழகிதானே? எப்பல இருந்து? நீ சின்ன பிள்ளையில பாவாடை சட்டை எல்லாம் போட்டு வருவில, அப்பவே. அது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சுல. ஏலா ஏலா இப்படி அநியாயம் பண்ணுத? என்ன ஃப்ளர்ட் பண்றியா? அப்படின்னா கடலை போடுறது, பிட்டு போடுறது, நூல் விடுறது. ஐயோ ஐயோ முருகா 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 முருகா, என்ன புள்ள இப்படி சொல்லிவிட்ட? ஏபுல உன்னை கேட்டா தப்பா எடுக்க மாட்டியா? இல்ல கேளு. நீ டாக்டர் படிச்ச புள்ள, அதுவும் மெட்ராஸ்லயே வளர்ந்த புள்ள, நீ எப்படி இந்த பட்டிக்காட்டுல படிக்காதவனை கட்டிக்க சம்மதிச்ச? யாரு? எங்க அப்பா உன்னை கேட்டுட்டு வர சொன்னாரா? சே சே சே, நானே தான் கேட்கேன். நான் சிக்க மாட்டேன். நீ எப்படியும் போய் அவர்கிட்ட சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். என்ன புள்ள யோசிக்க? எனக்கு திருச்செந்தூரையும் ரொம்ப பிடிக்கும், இங்க இருக்கிறவங்களையும் ரொம்ப பிடிக்கும். எப்பல ஐயா இல்ல நிஜமா? ஐயோ நிஜம்தான். என் ஊர்ல மண் வாசம் வீசுற ஒருத்தரை கட்டிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையே. அப்ப சரி. என்ன அப்ப சரி? உனக்கு இஷ்டம் இல்லையோன்னு ஒரு சந்தேகமா இருந்துச்சு, இப்ப அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சுல. ஓகே, போட்டு வாங்குறியா? அதான் இப்பயே கேட்க, நாளை பின்ன கல்யாணம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் கேட்க முடியாதுல. எனக்கு பிடிச்சத நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், போதுமா?
நான் கூட என் தங்கச்சிகளுக்கு முடிச்சுட்டு தான் நான் கட்டிக்கணும்னு இருந்தேன். அண்ணி ஒருத்தி வந்தா அவங்களுக்கும் நல்லது தானே. ஒத்த ஆம்பளையா போய் மாப்பிள்ளை தேடுறதுக்கும் நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து போய் மாப்பிள்ளை தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எவ்வளோ பரணி, நீ இப்படிலாம் பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லைப்புல. ஏன் புள்ள பரணி இன்னும் மாட்டி நீ ரெடி சரி சரி, எல்லாரும் வெயிட் பண்றாங்க போல இருக்கு. நான் காஃபி எடுத்துட்டு வரேன், நீ போ. சரி, சரி.